தற்போது தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் நாகர், பூச்சிமுருகன் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். வருகை தந்து இன்னும் சற்று நேரத்தில் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பிலே பாக்கியராஜ் அவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தப்பட இருக்கின்றது. ஏனென்றால் திரைப்பட நடிகர் சங்க தேர்தலில் பிரச்சனை எழுந்த காலத்திலெல்லாம் அதை சமரசமாக தீர்ப்பதற்காக தலையிட்டு பேசியிருந்த மூத்த நிர்வாகிகளில் உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தவர் அவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாக்கியராஜ் அவர்கள்தான் தலையிட்டு பல நேரங்களிலே அந்த நடிகர் சங்க தேர்தலின் பொழுது எழுந்த சர்ச்சைகள் உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் சமரச தீர்வு காண்பதற்கு முயற்சித்திருக்கின்றார். இதே போன்று நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என்று திரைத்துறை 3 முக்கோண அணியாக நின்று சண்டை போட்டுக் கொள்ளும் பொழுதெல்லாம் அதை சரி செய்வதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடியவர்களில் ஒருவர் என்ற அளவிலும் திரைத்துறையிலே முக்கியத்துவம் பெற்ற ஒருவராக பாக்கியராஜ் இருந்து வந்திருக்கின்றார் என்பதையெல்லாம் பார்க்கின்றோம். எழுத்துத்துறையிலும் கூட அவர் நல்ல அனுபவம் கொண்டவர். திரைக்கதை தொடர்பாக நிறைய எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அசை போடுகின்றேன் என்று குறிப்பிட்டு தன்னுடைய நினைவு குறிப்புகளை எல்லாம் பலமுறை பகிர்ந்திருக்கின்றார். தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தின் மூலமாக ஒவ்வொரு திரைப்படமும், அவர் இயக்கியிருந்த திரைப்படங்கள், அவர் சந்தித்த நபர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லி அந்த காலகட்டங்களில் எவ்வாறு அந்த திரைப்படம் உருவானது என்பதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார். பல முன்னணி நடிகையர்களை கூட அறிமுகம் செய்தவர் என்ற அடிப்படையிலே ஊர்வசி போன்ற நடிகையர்களுக்கு இந்நாட்களில் மிகப்பெரிய அளவில் அந்த வெற்றி திரைப்படங்கள் வருவதற்கும் நிறைய அந்த திரைப்படங்களை எல்லாம் உருவாக்கியிருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திரைத்துறையோடு சேர்த்து எழுத்துத்துறையிலும் தன்னுடைய தனித்த முத்திரையை பதித்திருக்கின்றார் என்பதுதான் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்திலே திரைத்துறையிலே எவ்வாறு சாதிக்க முடியும் என்பதற்கு வழிகாட்டக்கூடிய பல அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன, அத்தியாயங்கள் இடம்பெற்றிருந்தன என்பதை பலரும் சொல்ல கேட்க முடியும். வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராகக்கூடிய கனவோடு சென்னைக்கு வரக்கூடிய பலருக்கும் வழிகாட்டி இருக்கின்றார் பாக்கியராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. பிலிம்பேர் விருதுகளை பெற்றிருக்கின்றார். அதே போன்று சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளை பலமுறை பெற்றிருக்கின்றார். தமிழ் திரையினுடைய கதாநாயகர்களில் இவருடைய பாணியிலான நடிப்பு என்பது ஒரு தனித்த பாணியிலான நடிப்பாக வெளிப்படும். ஒரு இயல்பான ஒரு குடும்பஸ்தராக தன்னுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பது மட்டுமல்லாமல் அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த வகையிலும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.